அதற்குண்டான அடிப்படை பணிகள் ஏற்கனவே துவங்கப்பட்டிருக்கின்றன. ரோப்கார் அமைப்பதற்கு மாத்திரம் பார்த்தால் தமிழ்நாட்டிலே ஒரு 2-3 நிறுவனங்கள் தான் ஒட்டுமொத்தமாக இருக்கின்றன. ஆகவே அதில் நேர்த்தியான நிறுவனங்களை தயார் செய்வதும் அந்த ரோப்கார் அமைக்கின்ற போது பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற வகையில் நேர்த்தியாக மிகவும் கவனத்துடன் அந்த பணியை கையாள வேண்டியிருப்பதால் அதற்குண்டான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்ட நிலையில் என்னுடைய கணக்கின்படி குறைந்தபட்சம் ஒப்பந்தம் கோருவதற்கு ஒரு 6 மாத காலமாவது பிடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதியாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்ட ரோப்கார்கள் பழனி, இடும்பன்மலை, அதேபோல் வனுவாவி, அதேபோல் திருப்பரங்குன்றம், திருநீர்மலை, திருக்கழுக்குன்றம் ஆகிய இடங்களில் ரோப்கார் அமைக்கின்ற பணிகள் தொடங்கும். ஏற்கனவே கடந்த ஆட்சியில் முடிவுறாத பணிகளில் இருந்த நிலையில் தேர்தல் அறிவிப்புக்கு காலையிலே பிப்ரவரி 26ஆம் தேதி சோளிங்கர் ரோப்காரை திறந்து வைத்து விட்டார்கள். ஆனால் அதில் 50% பணிகள் கூட நிறைவடையாத நிலையில் அந்த பணியை தற்போது எடுத்து முழுமையாக அந்த ரோப்கார் பணி நிறைவுற்று வெகு விரைவில் அதற்குண்டான மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்க இருக்கின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் ஒரு இடங்களில் ரோப்கார் அமைக்கின்ற பொழுது அந்த ரோப்காருக்கு வந்து செல்லுகின்ற வாகனத்திற்குடைய வழித்தடம், மக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது அங்கே பூங்காக்கள், அதேபோல் வாகன நிறுத்துமிடம், அதேபோல் உபாதைகளை கழிப்பதற்கான பொது கழிப்பிடங்கள், குடிநீர் வசதி போன்றவை எதுவுமே செய்து தரப்படவில்லை. அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அருமையண்ணன் காந்தி அவர்கள் சுமார் 12 கோடி ரூபாய் செலவில் உபயதாரர்களை திரட்டி நிதியை பெற்று தற்போது அந்த ரோப்கார் பயன்பாட்டிற்கு வருகின்ற நிலையில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை தேவைகளையும் நிறைவு செய்திருக்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்கிறது. அதுபோல் திட்டமிட்டு எடுத்தேன் கவிழ்த்தேன் இல்லாமல் திட்டத்தோடு நின்று விடாமல் அந்த திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்ற அளவிற்கு மிகவும் கவனத்தோடு புதிய ரோப்கார்களை அமைப்பதற்குண்டான பணிகளை துவக்கி இருக்கின்றோம். சோளிங்கர் ரோப்கார் பணி வெற்றிகரமாக இந்த 2.5 ஆண்டு காலங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு நேர்த்தியோடு அந்த ரோப்கார் பணி நிறைவுறுகின்ற நிலை. வெகு விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த சோளிங்கர் ரோப்காரும் அளிக்கப்படும். அதேபோல் நம்முடைய கரூரிலே இருக்கின்ற அந்த ரோப்காரும், கரூரிலே இருக்கின்ற ஐயர்மலை திருக்கோயில் சார்ந்த ரோப்காரும் பிப்ரவரி 26, 2021 துவக்கி வைத்து விட்டார்கள். அந்த பணியையும் தொடர்ந்து விரைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் ஓரிரு மாதங்களில் அந்த பணியும் நிறைவு செய்யப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு அந்த ரோப்காரும் கொண்டு வரப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் வயது முதிர்ந்தவர்கள், சற்று உடல்நலம் குன்றியவர்கள் இறைவனை லகுவாக தரிசனம் செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதால் இந்த திட்டத்தை விரைவுபடுத்த மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். வெகு விரைவில் இந்த ரோப்கார் பணிகள் துவங்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.